ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து இந்த கேமில் பார்த்தீங்கன்னா பார்க்கோர் ஸ்பில்னு சொல்லிட்டு ஒரு கேம் தான் ஆரம்பிப்போம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஏ ரேங்க் எடுக்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ போன வாட்டி நம்ம பி ரேங்க் எடுத்துருந்தோம். ஸோ இந்த வாட்டி நம்மளால் ஏ ரேங்க் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். என்னங்க இது ஷோவாக போகலாம். யுவர் பர்சனல் பெஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 21 மினிட்ஸ் போட்டிருக்கு. ஸோ எஸ் ரேங்க் ஆர் ஏ ரேங்க்குங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குள்ளே போன அடுத்த செகண்டே நம்ம எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக முடிச்சு செய்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஸோ 1 செகண்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிக்கணுங்க. எனக்கு வேறு இதில் மேப் வேறு தெரியாதுங்க. ஓரளவுக்கு தாங்க எனக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி கீழே விழாமல் பர்ஃபெக்டாக போகணுங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் இந்த கேமை 10 மினிட்ஸ்க்குள்ளே பீட் பண்ண முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா எனக்கு இதுக்கு வந்து இம்பாசிபிளானு கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் ட்ரை பண்ணுறேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே விழக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே போகணுங்க. ஸோ இங்கே போயிட்டு யாருங்க இவன் எனக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம 45 செகண்ட்ஸில் நம்ம வந்து 7% முடிச்சிட்டோம். ஜஸ்ட்டு 7% தான் முடிச்சிருக்கோம். நம்ம எவ்வளோ பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக போகணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போனோன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ எவ்வளோ எங்கே போகணும் சீக்கிரம் சொல்லுங்கடா, வெறுப்பு ஏற்றுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிச்சிட்ருக்கு. இத்தனைக்கு நான் ஃபேன் வேறு போட்டு உக்காந்துட்ருக்கேங்க. சரி ஓகே, கீழே மட்டும் விழாத, என்ன ஆனாலும் கீழே மட்டும் விழாதராடி. ஸோ இது ரொம்ப சுத்தலாக இருக்குங்க. ஸோ இப்போ எப்படி போகணும், சீக்கிரம் சொல்லுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆகிடுச்சுங்க. ஸோ நிச்சயமாக இது கஷ்டம்தான். ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு எஸ் ரேங்க் எடுத்துட்டோன்னா இந்த கேமே முடிஞ்சுங்க. ஏன்னா நம்ம போன வாட்டி பி ரேங்க் எடுத்தோம், அதாவது 21 மினிட்ஸ். பட் இதுவே என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் விளாடும்போது 61%க்கு நான் 31 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பெட்டர் தான். பட் நான் இப்போ அதை விட பெட்டராக பண்ணுவேங்க. என்னங்க இது, சீக்கிரம் போடா. பார்த்தா இது முட்டு சொன்னான் எப்படி இருக்கும், அவன் செத்துருவேன். அடப்பாவிங்களா, என்னங்க 1 நிமிஷம் வேஸ்ட்டுங்க. ஐயோ அவனுக்கு சரியான லூஸ் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அதில் ட்விஸ்ட்னா நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சாவலை. ஸோ சாவாமல் போனாலே நம்ம போய் சேர்ந்துடலான்னு நினைக்கிறேன். அடுத்த செக் பண்ணி பிடிச்சாச்சு. ஜஸ்ட்டுங்க இதை எதிரே பார்க்கலாங்க. யாருங்க இவன்? நம்ம எத்தனை பேர் ஓவர்டேக் பண்ணியிருக்கோன்னு தெரில. ஆனால் எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போயாகணுங்க. எனக்கு லிட்ரலி வழி தெரியாதுங்க. தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்படி போகணும். இப்படியே கீழே விழுந்தோன்னா அசிங்கமாக கேட்பேன். ஸோ என்னங்க ஒரே மாதிரி இத்தனை பேர் இருக்கானுங்க. இத்தனை பேர் இருக்கும் போது என்ன இறங்க நடக்குது. ஸோ 24 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 24% முடிச்சிட்டாங்க. 24 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா 24% முடிச்சாச்சு. ஸோ 25 முடிச்சிட்டாங்க. இது இல்லைங்க. ஐயோ இவனை பார்த்து நான் வந்துட்டேங்க. இதானா கேன்சல் ரெடி வெளில போடாது. நான் இங்கே ஸ்பீட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ட்ரை பண்ணால் இவன் என்னெல்லாமோ பண்ணி நம்மளை எப்படி ஸ்லோ பண்ணலாம் அப்படின்ற பிளானை வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோன்னா இவங்களுக்கு அசிங்கமாக போயிடும்ல. இந்த மாதிரி அசிங்கமாக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 28% முடிச்சிட்டாங்க.
இப்போ என்ன? போ நிற்காம போ செத்து போயிடாத ப்ரோ. எப்படி மாசா பாட்டு. என்னடா ஒரே இடத்துல 5000 பேர் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து நான் கீழே விழ வேண்டியதாக இருக்காரா? ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கீழே விழுவேன். நான் இங்கே வந்ததுலேருந்து முதல் வாட்டி ஃபெயில் ஆகுறேங்க. ஸோ தப்பான ரூட்டில் போயிட்டான் பாவம். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அவன் போய் தான் என்னங்க ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது, சரியில்லையே. ஸோ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நிச்சயமாக நம்மளால் அந்த இதை ரீச் பண்ண முடியாது. நம்ம 5 மினிட்ஸ் ஆகும்போது 50% முடிச்சிருந்தால் தான் நம்மளுக்கு ஏதாவது 1% சான்ஸ் இருக்குங்க. நம்மளால் ஒரு வேளை எஸ் ரேங்க் பார்த்திங்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அப்போ தாங்க வரும். ஒரு வேளை நீங்கள் வந்து 6 நிமிஷம் ஆகிடுச்சு அப்போ தான் நான் 50 வந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே விட்டுருங்க கனவை. அவங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்களால முடியும். ஸோ பாருங்கள், நான் 6 நிமிஷத்தில் 35 என்னமோ வந்துட்டேன். ஈவன் என்னாலே முடியலங்க. ஸோ என்னை பற்றி தெரியும் பார்த்தவங்களுக்கு, வீடியோ பார்த்தவங்களுக்கு. ஸோ நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆபியை முடிப்பேன்னு. ஸோ எனக்கே இது கஷ்டம்தாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது அதுக்கு மேலே கடுப்பாக இருக்குமே. புடிடா கைக்குள்ளே பிடிச்சிடுறா. ஏன் இது வரைக்கும் நான் அங்கே வந்து அப்படி ஃபஸ்ட் ட்ரையில் முடித்ததே இல்லைங்க. இப்போ தாங்க முதல் வாட்டி முடிக்கேன். ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் தான். டேய் லைட்டாக ஒரு கேப் இருந்ததுக்காக என்னை போட்டு தள்ளிட்டீங்களாடா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? ஐயோ சாமி, 40% முடித்தேன் முன்னாடி. என்ன என்னையே கலாய்ச்சிட்டிங்க. அதை வா நல்ல வேலை நான் அந்த மாதிரி சாவலை. ஏன்னா எனக்கு ரொம்ப அசிங்கமாக போயிருக்கும். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா பிளாக் ஷர்ட் போட்டிருக்கான். நம்ம பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஷர்ட்டு. ஸோ இப்போ நம்ம லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. ஸோ ஐஸ் பயம் வரும்போது தான் என்ன நடந்தது. ஸோ ஐஸ் பயம் வரும்போது தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய தொல்லை. ஏன்னா அவன் பார்த்திங்கன்னா வச்சு ஸ்கிட் அடித்து விட்டுருவான். ஸோ நம்மகிட்ட வண்டியே இல்லைனாலும் அவன் ஸ்கிட் அடிக்க சொல்லுவான். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நான் இப்போ எப்படி போக என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ப்ரோ? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதோ வந்துட்டோமா. ஃபஸ்ட் ட்ரை ப்ரோ, ஃபஸ்ட் ட்ரை போடு. என்ன இப்படி தாங்க இருக்கும். ஃப்ரெண்ட்லி என்ன இப்படி தான் ப்ரோ போய் சுற்றுங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க கர்மா ஐ திங்க் நம்மளுக்கு கர்மா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ எங்கேயாவது வந்து சாவ போகிறேன். ஸோ செக் பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்றா. பிடிச்சிட்டேன். சூப்பராக அருமைடாடி. இப்படி தான் இருக்கணும். அது பாரு கீழே ஸ்கிட் அடித்து போய் விடணும் எப்படி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி அதில் செத்துட்டேன்ல, ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கேமில் செக் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா ஒரே இடத்த சுற்ற விட்டு சாவடிக்கிறானுங்க. சாவடிச்சு திருப்பி முதல்லேருந்து வாப்பான்றாங்க. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களான்னு என்ன இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் ரெடி. என்ன ரங்கா என்ன 8 நிமிஷத்தில் இப்போ தான் நான் 53 வரேன். இப்போ தான் வரேங்க. என்னங்க நான் இவ்வளோ கேவலமாக ஆடுறேன்னு நினச்சேன். எனக்கே கேவல கன்றாவியாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ நான் ரூட்டையும் மறந்துட்டேன். ஸோ வெறுப்பாக வருதுங்க. நான் ஏன் இப்படி பண்ணுறேன் தெரியல. ஸோ இதெல்லாம் சப்ப இவனுங்க பண்ணுற ஒன் வே ரூட் தாங்க இவங்களுக்கு வீக்னஸ்ஸே. இவனுங்களுக்கு ஒன் வே ரூட்டே பண்ண தரல.
ஸோ ஒன் வே ரூட்லாம் நம்ம ஜம்ப் பண்ணி அழகாக போயிடலாம். ஸோ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா எங்கே நிற்க வச்சுருக்கேன், இங்கேருந்து கீழே வந்து சாவுடா அப்படி இன்டைரக்டாக சொல்கிறாங்க. ஆனால் விழுந்தாதான் எனக்கு ரேஸான ஒரு இதுவும் வேண்டாம். ஆளை விட்றாடி, நான் இங்கே என்னமோ பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. அதை எவனோ பாராட்டுதுண்ணா. 59 ஓகே 9:50 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. 9 மினிட்ஸ். ஸோ நிச்சயமாக எஸ் பார்த்தீங்கன்னா நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ அட்லீஸ்ட் நம்மளால் வந்து ஏ ரேங்க் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ நம்மளோட கோல் இன்றைக்கி அதான். ஸோ அது பார்த்திங்கன்னா எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ 10 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. எஸ் ரேங்க் அப்படின்றது ஒரு கனவு தான். ஏன்னா கனவுலேயே போட்டு வைங்க. எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க எங்களை? ஸோ இப்போ இங்கே கீழே மட்டும் விழுந்துடாதரா, உன் காலில் கூட விழுந்துடா, கீழே மட்டும் விழுந்துடாது. ஓகே இப்போ எப்படி? இப்போ இது மேலே ஏறணும்னா ஆனால் ஒரே இடத்த சுற்றி, அதாவது இந்த ஆபியை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக முடித்தோன்னா வச்சுக்கோங்க 10 நிமிஷம் கூட ஆகுது. அப்போ எஸ் ரேங்க்னா அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஆனால் இவங்க ஒரே இடத்துல 10,000 வாட்டி போடுறானுங்க பார்த்தீங்களா? அப்போ வரும் 30 நிமிஷம், 40 நிமிஷம், 50 நிமிஷம்னு வரும். அது ஏன் அப்படின்னா இப்படி தான். ஏன் ஒரே இடத்த 500 வாட்டி சுற்றி செக் பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்கும். ஆனால் நீ அதை எப்படி அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணுவாங்க. வேறு எதுவும் இல்லை, அதுக்குள்ளே ஒரு கேவில் போய் சுற்றி காமிச்சிட்டு வந்துடுவாங்க. எல்லாம் ஒன்வேவை பார்த்து வர சூப்பராக போடுறீங்களா, ரொம்ப சூப்பராக போடுறாங்க. நம்மலாம் ஜம்ப் பண்ணி அதில் இருந்து போயிடணும். இல்லை ஜம்ப் பண்ணிங்கன்னா முதல் முட்டாள் நீங்கள் தான். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி சுற்றி மேலே வரணுமா என்ன இருங்க ஏதோ கட்டுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 73% தாங்க முடிச்சிருக்கேன். மூடிட்டு வேலையை பாடுறான்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 11 நிமிஷம், அதாவது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட பழைய ரெக்கார்டு வந்து ஹேண்ட் இப்போ நான் எடுத்து போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா மேலே ஏறி, ஸோ இங்கே நான் ஒரு 1/2 மணி நேரம் சுற்றிட்டு இருந்தேங்க எப்போ போகணும் அப்படின்னு. ஸோ கடைசியில் இந்த வாட்டி நான் அப்படி சுற்றாமல் எப்படியும் முடிச்சிட்டேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருங்கண்ணா. அடி ஒரு லெவலாவது அப்படி வைங்களேன்டா. ஓ என்னங்க நடந்தது? ஏதோ போனால் ஜம்ப் பட்டன் ஒர்க் ஆகலை, கீழே வேணும்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. திருப்பி முதல்ல இருந்து வா. ஏய் செக் பாயிண்ட்டை போடுறான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது என்னங்க 79 இருக்குது. டேய் நான் செக் பாயிண்ட்டே போட்டேன். இந்த பயம் நாங்கள் எங்கேயோ பறக்க விட்றானுங்க மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நம்ம தான் கிடச்ச இழிச்சவாய் எல்லாம் நம்ம தான் ஜஸ்ட்டு நான் கீழே விழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி அதுதான் நான் எதுவும் பேச விரும்பலைங்க. நான் எதுவுமே பேச விரும்பலை, என்னை விட்டுருங்க, நான் அப்படியே விட்டுருங்கன்ற. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேசாமல் இப்போ நான் ஆட போவேன். ஏன்னா அப்போ தான் என்னால் லாக்இன் பண்ண முடியுங்க. லாக்இன்னா என்னது தெரியல. அதாவது நம்ம ப்ரைம் ஃபார்முக்கு ஒரு 2 செகண்ட் ப்ரைம் ஃபார்முக்கு போயிட்டு வந்துடுவோம். இந்த ஜம்ப் மட்டும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஐயோ நல்ல வேலை இந்த வாட்டியாவது முடித்தேன். ஸோ நாங்கள் மட்டும் 2 வாட்டி செத்துருக்கேன். இப்போ எங்கடா போக சொல்கிறீங்க? நீங்கள் பாட்டுக்கு சுற்றுறீங்க. போய் இப்படி எப்படா யோசிக்கிறீங்க? ஆனால் இங்கே இந்த பார்க்கோர் பண்ணவங்க தாங்க
யோசிக்கிறாங்க, மண்டையை போட்டு குழப்பி எடுக்கிறானுங்க. பாவம் அவங்க பிரெயின் செஞ்சுட்டாங்க. ஐயோ என்னங்க நடுவில் வாழ்க்கையான இருக்கு. அப்பாடா முடிச்சாங்க அவங்க. அப்படியே ஜம்ப்பு. ஐயோ எங்கெங்க கூட்டிகிட்டு போகிறானுங்க இவனுங்க. இங்கெங்கெல்லாம் ஜம்ப் பண்ண கீழே வந்து சேர்த்துற மாட்டேன். இப்போ அடி 92 வந்துட்டேன்டா. இன்னும் 5 நிமிஷம் தான்டா இருக்கு எனக்கு. ஏதாவது சொல்லி புரிய வைங்கடா, இவங்களுக்கு. நான் எப்படிங்க போவேன்? ஃபைனலி ஏதோ பண்ணி தடைகளை தாண்டி உயிரை பணைய வச்சு வர வேண்டியதாக இருக்குது. இந்த கேரக்டர்ஸ் இப்போ எங்க என் மண்டையில் ஏறணும். நானே சொன்னாலும் சொல்லுவானுங்க, உன் மண்டையிலே நீ ஏறுறா அப்படின்னு. இங்கே ஜம்ப் பண்ணி இங்கே போகணுமா, ரைட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல தாங்க கொஞ்சம் கஷ்டம். இந்த வாட்டி ஜம்ப் பண்ணுறடி. ஓகே, நம்மளால் முடியுங்க. ஸோ இது டபுள் ஜம்ப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நீங்கள் வந்து இப்படி எட்ஜுக்கு வந்து இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துடலாம். என்ன அது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். 98 வந்துட்டேங்க. 16 மினிட்ஸில் முடிச்சிட்டேங்க. அண்ட் இது வேறையா? டே இப்படி பண்ணிங்கன்னா தானே எனக்கு வெறுப்பாக வரும்டா. வெறுப்புனா வெறுப்பு, சரியான வெறுப்பாங்க. ரீசெட்டுங்களா? ரீசெட்டுங்க. என்னங்க பண்ணுறானுங்க? இதுக்குள்ளே குச்சது என்ன சாவடிச்சிருங்கன்றேன். எதுக்கு நம்ம மிதக்க வைக்கிறீங்க? அது என் டைம் தாங்க வேஸ்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா 16 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். ஃபினிஷ். தேங்க்ஸ் ஃபார் பிளேயிங். ஐ நோ ப்ரோ, ஜஸ்ட் கிவ் மீ ஏ கம்ப்ளீஷன் டைம் 16 மினிட்ஸ் ரேங்க். எஸ் ரேங்க். எஸ் ரேங்க்லாம் எப்படா முடியும்? கொஞ்சமாக உங்களுக்கு அறிவு இருக்காங்க. நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தேன். ரூக்கி வாக்கர் பர்சனல் பெஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணால் ரன்னராகவே ஆயிருப்போங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லைட்டாக ப்ரோ ஆகிட்டோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் எஸ் ரேங்க் இருக்கணும்னா மறக்காமல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 வியூஸ் போயிடுச்சுன்னா இது நான் பார்த்தீங்கன்னா 3rd பார்ட் போடுவேன். ஐ மீன் நம்மளால் எஸ் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி என்னால் முடியும், பட் கஷ்டம்தான். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டவருங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.